ஹலோ நண்பர்களே, உங்கள் அன்பு சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இதுபோன்ற உணர்ச்சிகரமான கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். என் பெயர் மைதிலி. வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் பல இருக்கும். ஆனால் என் திருமண இரவில் நடந்தது போல் ஒரு சம்பவம் யாருக்கும் நடந்திருக்காது. நான் உயிரினும் மேலாக காதலித்த அருணுடன் என் திருமணம் உறுதியானது. எங்கள் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். திருமண இரவில் வெட்கத்துடன் தலை குனிந்து முகத்திரைக்குள் அமர்ந்திருந்தேன். என் மனம் முழுவதும் அருணின் வசீகர முகம்தான். அவன் நீண்ட மூக்கு, பெரிய கண்கள், அந்த அழகான சிரிப்பு எல்லாம் என் கண்முன் வந்து போய்க் கொண்டிருந்தது. நான் என் காதலனின் முகத்தை பார்க்கப் போகிறேன் என்ற பரவசத்தில் இருந்தேன். அறை மெல்லிய வாசனை திரவியங்களால் நிரம்பியிருந்தது. என் மனதில் அருண் இப்போது வருவான் என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென்று யாரோ மெதுவாக என் முகத்திரையை விலக்கினார்கள். நான் எதிர்பார்த்த முகம் அது இல்லை. மனதில் வரைந்திருந்த அருண் அங்கே இல்லை. மாறாக முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு அழகான முகம் என் கண்களை வெறித்தது. கம்பீரமான தோற்றம், அடர்ந்த சுருள்முடி, பெரிய கண்கள், சிவந்த உதடுகளுக்கு மேல் அடர்ந்த மீசை. அவன் சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழுந்தது. பேரழகு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இவன் யார்? என் அருண் எங்கே? என் பெற்றோர் அவனை சுட்டிக்காட்டி, இவன்தான் உன் கணவன் ராகவன் என்றார்கள். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நீங்கள் யார்? என் கணவர் அருண் எங்கே என்று பேச்சற்று நின்றேன். என் குரல் தொண்டையில் அடைத்து கொண்டது. அந்த இளைஞன் மெதுவாகச் சிரித்தான். நான் தான் உன் கணவன் ராகவன். உனக்கு முன்பே என் புகைப்படத்தை காட்டவில்லை, சந்திக்கவும் அனுமதிக்கப்படவில்லை. அதனால்தான் உனக்கு என்னை தெரியவில்லை. ஆனால் இந்த அறையில் நான் அல்லாமல் வேறு யார் உன் முகத்திரையை தூக்க முடியும் என்று கேட்டான். நான் திகைத்து போனேன். என் மனனம் மீண்டும் மீண்டும் அருணின் முகத்தை நினைவுபடுத்தியது. இந்த தவறு எப்படி நடந்தது? யார் என்னிடம் இந்த கொடூரமான விளையாட்டை ஆடினார்கள் என்று எண்ணினேன். ராகவன் என் அருகே வந்து மெல்ல என் கழுத்தில் தன் இதழ்களை பதித்தான். அவன் விரல்கள் என் நகங்களை கிளறத் தொடங்கின. நான் மூச்சு திணறி பேசவோ நகரவோ முடியாமல் போனேன். ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் துடித்தாலும் என் உடல் அந்த புனிதமான பதந்தத்தின் முன் கட்டுண்டு கிடந்தது. அந்த கொடூரமான இரவு முழுவதும் நான் வேதனையில் துடித்தேன். நான் நேசிக்காத ஒரு ஆணிடம் என் உடலை ஒப்படைத்தது நெருப்பில் விழுந்தது போலிருந்தது. ஆனால் கணவன் என்ற பெயரில் இருந்த அந்த மனிதன் தன் உரிமையை நிலைநாட்டினான். அவர் அன்புடன் நெருங்க நெருங்க என் ஆன்மா சுருண்டது. காலையில் ராகவன் ஆலை வேலைக்காக சீக்கிரம் புறப்பட்டு அறையை விட்டு வெளியேறினான். புதிய காற்றில் சுவாசிக்க வேண்டுமென்று நானும் வெளியில் வந்தேன். அப்போதுதான் வாசலில் நின்றிருந்தவனை பார்த்து நான் மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தேன். அவன்தான் நான் உயிராக காதலித்த அருண். அந்த அருண் ஏன் என் வாசலில் நிற்கிறான்? அவனுக்கும் இந்த திருமணத்துக்கும் என்ன தொடர்பு? நான் வேகமாக அருணின் அருகில் சென்று அவன் சட்டையை பிடித்து உழன்றேன். யார் நீ? இங்கே எதற்காக வந்தாய்? நான் யாரை ராகவன் என்று நினைத்து திருமணம் செய்தேனோ அவன் வேறு யாரோ என்று கோபத்துடன் கேட்டேன். என் குரலில் அதிர்ச்சியும் கோபமும் ஏமாற்றமும் கலந்திருந்தது. அவன் வெட்கத்துடன் தலை குனிந்தான். மைதிலி, என்னை மன்னித்துவிடு. இது இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் வேண்டுமென்று இதை செய்யவில்லை. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி ஒரு தவறு நடந்துவிட்டது. அவன் தொடர்ந்தான். உன்னை கவர்வதற்காகத்தான் நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தினேன். உண்மையில் நான் ராகவன் ஐயாவிடம் கார் ஓட்டும் ஓட்டுநர். என் பெயர் அருண். ஒரு சாதாரண ஓட்டுநர் என்று சொல்லியிருந்தால் நீ என்னுடன் பேசக்கூட விரும்பியிருக்க மாட்டாய். அதனால்தான்
என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தினேன். நான் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் காதலன் ஒரு ஓட்டுநரா? நான் நம்ப மறுத்தேன். திடீரென்று என் அம்மம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் நான் கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் திரும்பி வந்தபோது ராகவன் ஐயாவுக்கு அன்று இரவுதான் திருமணம் நடந்தது என்று தெரிந்தது. அது உன்னுடன்தான் என்று நான் நினைக்கவே இல்லை. விதி என்னுடன் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தி யாருடைய காதலை பெற்றேனோ நீ அவருக்கே மனைவியாகிவிட்டாய் என்று கைகூப்பி நின்றான். இவ்வளவு பெரிய ஏமாற்றம் எனக்கு நடந்திருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் கண்களில் நீர் முட்டிக்கொண்டு வந்தது. நான் நினைத்தேன், இவ்வளவு நாட்கள் நான் காதலித்தது ஒரு பொய்யையா? அவன் சொன்ன எல்லாமே பொய்யா? அருண் மீண்டும் கெஞ்சினான். இப்போது நீ என் எஜமானின் மனைவி. என் முதலாளி நல்லவர். அவருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. தயவு செய்து இந்த விஷயத்தை என் முதலாளியிடம் சொல்லிவிடாதீர்கள். அப்படி செய்தால் நான் அவர் கண்களில் மதிப்பை இழந்து விடுவேன். நான் அவன் சட்டையை விட்டுவிட்டு 2 அடி பின்னால் நகர்ந்தேன். என் மனம் புரண்டது. ஒரு பக்கம் என் கணவர் ராகவன், மறுபக்கம் என் காதலன் அருண். நான் அருணை காதலித்தேன். ஆனால் ராகவனுடன் தான் ஒரு புனிதமான உறவில் பிணைக்கப்பட்டிருந்தேன். திருமண இரவில் அவனது உணர்வையும் அன்பையும் நான் உணர்ந்தேன். இப்போது நான் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது? ரிஹூக். என் மனம் 2 பக்கமும் இழுக்கப்பட்டது. ஒருபுறம் பொய் சொன்ன காதலன், மறுபுறம் அறிமுகமில்லாத கணவன். நான் யாரை நம்புவது? இப்போது இந்த சிக்கலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்ள நீங்கள் என் கடந்த காலத்திற்கு செல்ல வேண்டும். என் பெயர் மைதிலி. என் பெற்றோரின் ஒரே மகள். பிடிவாதமும் மனம்போன போக்கும் என் இரத்தத்தில் ஊறியிருந்தது. நான் கேட்ட எதையும் என் பெற்றோர் மறுத்ததில்லை. நான் ஒரு முடிவெடுத்தால் அதை நிறைவேற்றும் வரை ஓயமாட்டேன். எங்கள் வட்டாரத்தில் மைதிலி என்றாலே பிடிவாதம் என்று சொல்வார்கள். பள்ளிப்படிப்பு முடிந்ததும் எனக்கு திருமணம் செய்ய திட்டமிட்ட என் பெற்றோரிடம், எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம், நான் மேலே படிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சம்மதிக்க வைத்தேன். சாதாரணமாக யாரையும் மணக்க எனக்கு விருப்பமில்லை. காதல் திருமணம்தான் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் காதல் திருமணத்திற்கு இடமே இல்லை. அதிர்ஷ்டவசமாக என் அப்பா என்னை நகரத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லூரியில் சேர்த்தார். புதிய உற்சாகத்துடன் படிப்பை தொடங்கினேன். நான் மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்ததால் கல்லூரியில் எல்லோருமே என் நட்பை விரும்பினார்கள். பணத்துக்கும் குறையில்லை. எல்லோரும் என் அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஒரு நாள் என் தோழிகளுடன் கல்லூரியிலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய கருப்பு நிற கார் சத்தமில்லாமல் என் முன்னால் வந்து நின்றது. எனக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன அலட்சியம் என்று என் பையை ஓங்கி காரின் டப்பாவில் அடிக்கப் போனேன். பிறகு காரின் கதவருகே சென்று கண்ணாடியை தட்டினேன். கருப்பு கண்ணாடி கீழே இறங்கிய போது உள்ளே இருந்த இளைஞனை பார்த்ததும் என் கோபம் நொடிப்பொழுதில் காற்றோடு கரைந்தது. அவன் உயரமாகவும் மென்மையாகவும் வசீகரத்தின் இலக்கணமாகவும் இருந்தான். நீண்ட மூக்கும் கூர்மையான பார்வையும் அவனை மேலும் கவர்ச்சியாக காட்டின. அவன் பெரிய கண்களால் என்னை பார்த்தவாறே மெதுவாக மன்னிப்பு கேட்டான். அவன் குரலில் ஒரு மென்மையும் வலிமையும் இருந்தது. காரில் இருந்தவனை திட்டித் தீர்க்கலாம் என்று வந்தேன். ஆனால் அவனது பார்வையில் மயங்கி பேச முடியாமல் என் பையை எடுத்துக்கொண்டு தோழிகளுடன் திரும்பி வந்துவிட்டேன். உண்மையில் தவறு என் மீதுதான். நான் என் சிந்தனையில் மூழ்கி சாலையை கவனிக்காமல் வந்தேன். அன்று முழுவதும் என் மனம் முழுவதும் அந்த காரில் இருந்த இளைஞன் மீதுதான் இருந்தது. முதல் பார்வையிலேயே அவன் என் மனதை கொள்ளை கொண்டான். அன்று வரை நான் உணராத ஒரு விதமான உணர்வு என் இதயத்தில் ஊறியது. காதல் தானாகவே என் மனதில் இறங்கிவிட்டது. அடுத்த நாள் காலையில் எப்படியாவது அவனை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று
தீராத ஆசையுடன் கல்லூரிக்குச் சென்றேன். நல்ல வேளையாக கல்லூரி முடிந்து திரும்பும்போது அதே கார் அதே இடத்தில் இருந்தது. நான் ஒரு தந்திரம் செய்தேன். வேண்டுமென்றே அந்த காருக்கு முன்னால் ஓடினேன். டிரைவர் பிரேக்கை போட்டார். காரின் கண்ணாடியை அவன் கீழே இறக்கினான். கோபத்துடன், "இது என்ன விளையாட்டு? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன செய்வது?" என்று கேட்டான். நான் மெதுவாகச் சிரித்தேன். "நேற்று நடந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க வந்தேன். என் கோபத்தை உங்கள் மீது காட்டிவிட்டேன்" என்றேன். இதை கேட்டதும் அவன் முகம் சிரித்து தணிந்தது. "பரவாயில்லை, ஆனால் இப்படி சாலையில் அபாயகரமாக ஓடுவது புத்திசாலித்தனம் இல்லை" என்றான். அவன் முகத்தில் லேசான புன்னகையும் வந்தது. நான் பாதி வெற்றியை பெற்றதாக உணர்ந்தேன். நான் மிக அழகானவள் என்பதால் அவன் நிச்சயம் என்னை காதலிக்க ஆரம்பிப்பான் என்று எனக்கு தெரியும். அதன் பிறகு நான் தினமும் அவனை பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வீட்டிலிருந்தே கிளம்புவேன். அவன் தினமும் எனக்கு தெரிவான். 1 மாதம் இப்படியே சென்றது. என் காதல் ஆழமாகிக் கொண்டே வந்தது. ரீஹூக். ஒரு நாள் என் தோழிகள் கல்லூரிக்கு வரவில்லை. நான் தனியாக திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் அவன் என்னை தனியாகச் சந்திக்க அழைத்தான். அன்றுதான் என் வாழ்க்கையின் திசையே மாறியது. அன்று நான் தனியாக திரும்பிக் கொண்டிருந்த போது அவன் காரின் கதவை திறந்து உள்ளே வரும்படி சைகை காட்டினான். என் இதயத்தில் பயமும் ஆசையும் கலந்த ஒரு உணர்வு. நான் வேகமாக காருக்குள் ஏறிக்கொண்டேன். அவன் என்னுடன் மதிய உணவு சாப்பிட விரும்பியதாக கூறினான். என்னை ஒரு 5 நட்சத்திர உணவகத்திற்கு அழைத்துச் சென்றான். உணவை ஆர்டர் செய்த பிறகு அவன் என்னுடன் பேச ஆரம்பித்தான். "நீங்கள் ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்கள்?" என்று கேட்டபோது அவன் புன்னகையுடன், "இவ்வளவு அப்பாவியான பெண்கள் இந்த காலத்தில் இருக்கிறார்களா என்று பார்க்கிறேன்" என்றான். "நீ முதலில் என் வண்டியில் மோதிய போதே என் மனதில் இடம் பிடித்து விட்டாய். நாம் இருவரும் ஒரே பாதையில் பயணிக்கிறோம்" என்று கூறி என் கையை பிடித்தான். நான் என் கையை விடுவிக்க முயற்சி செய்யவில்லை. என் இதயத்தில் மகிழ்ச்சி அலைகள் எழுந்தன. அவன் என் காதலன். அவன் பெயர் அருண் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினான். அவன் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவன் எனக்காக நிறைய செலவுகளும் செய்தான். விலையுயர்ந்த உணவுகளையும் பரிசுகளையும் கொடுத்தான். எனக்கு இவ்வளவு அழகான பணக்கார காதலன் கிடைத்ததை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நாட்கள் இப்படியே சென்றன. அருண் அடிக்கடி என்னை கல்லூரிக்கு பிறகு ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்வான். அவன் கையை பிடித்து தன் காதலை வெளிப்படுத்துவான். காதலின் பாதையில் நாங்கள் இருவரும் மிகவும் ஆழமாக பயணித்தோம். இப்போது நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இல்லாமல் வாழ முடியாத அளவுக்கு நெருக்கமாகிவிட்டோம். ஒருமுறை அவன் என் கன்னங்களில் தன் அன்பின் முத்தத்தை பதித்தபோது என் இதயம் கட்டுக்கடங்காமல் துடித்தது. நான் பதட்டத்துடன் அவனிடமிருந்து விலகிச் சென்றேன். திருமணத்திற்கு முன் இது எல்லாம் தவறு என்று பயம் இருந்தது. அருண் சத்தமாகச் சிரித்தான். "நீ என்னிடமிருந்து ஏன் ஓடுகிறாய்? நான் உன்மேல் காதல் வைத்திருக்கிறேன். என் காதலின் முத்தத்தை உன் கன்னங்களில் பதிக்க எனக்கு உரிமை உண்டு" என்றான். என் மனதிற்குள் எங்கேயோ அவனுடன் நெருங்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தது. சிறிய காலத்திலேயே எங்கள் இருவரின் காதலும் மிகவும் வளர்ந்து விட்டது. ஒருவரை ஒருவர் விட முடியாத நிலை வந்தது. அதன் பிறகு நான் அருணிடம், "எங்கள் வீட்டில் திருமண பேச்சை பேசு" என்று அடிக்கடி வற்புறுத்தினேன். அவன் விரைவில் நிச்சயதார்த்தத்திற்கு ஏற்பாடு செய்வதாக சம்மதித்தான். 2 நாட்கள் கழித்து எங்கள் வீட்டில் என் திருமண பேச்சு தொடங்கியது. என் அப்பா என்னிடம், "எங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகனுக்கு உன்னை நிச்சயம் செய்திருக்கிறார்கள். அவர் நல்ல வசதியான குடும்பம். உன்னை தொடர்ந்து படிக்க வைப்பார்கள். நான் அவர்களை வீட்டிற்கு வரவைக்கப் போகிறேன்" என்றார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். உடனே அருணுக்கு ஃபோன் செய்தேன். அவனோ, "நான் சில நாட்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும். நான் திரும்பி வந்த பிறகு திருமண பேச்சை அணுகுகிறேன். அதுவரை
நீ எப்படியாவது உன் வீட்டில் சமாளித்துக்கொள் என்றான். நான் அவனுடன் சண்டை போட்டுவிட்டு வேறு வழியில்லாமல் அவனுக்கு சில நாட்கள் அவகாசம் கொடுக்க ஒப்புக்கொண்டேன். எப்படியாவது ஒரு காரணம் சொல்லி என் அப்பாவை இந்த வரனை நிறுத்தச் செய்யலாம் என்று நினைத்தேன். சில நாட்களுக்குப் பிறகு என் அப்பா மீண்டும் என்னிடம் இந்த வரனை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர்கள் உன்னை திருமணத்திற்கு பிறகும் படிக்க வைக்கிறார்களாம். இப்படிப்பட்ட பணக்கார வசதியான பையன் இனிமேல் நமக்கு கிடைக்க மாட்டான். நான் அவர்களை இன்று மாலைக்கே வீட்டுக்கு வரச் சொல்கிறேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார். அப்போது என் அப்பா என் அம்மாவிடம், இவர் சதாசிவம் டெக்ஸ்டைல் மில்லின் உரிமையாளரின் மகன். அவன் பெயர் ராகவன். மிகவும் திறமையான பையன். மொத்த மில்லையும் அவன்தான் கவனித்துக் கொள்கிறான் என்றார். அந்த மில்லின் பெயரையும் வசதியையும் கேட்டதும் நான் குனிந்தேன். அருண் என்னிடம் தன் அப்பாவுக்கு ஒரு டெக்ஸ்டைல் மில் இருப்பதாகவும் அதன் வேலைக்காக வெளிநாடு செல்வதாகவும் கூறியிருந்தான். அருண் சொன்ன அந்த மில் அதிபரின் மகன் என்ற அடையாளம் என் மனக்கணக்கில் அருணை மட்டுமே நிறுத்தியது. விதிதான் எங்களை சேர்த்து வைக்கிறது என்று நான் நினைத்தேன். நான் உடனே என் தோழிகளுக்கு ஃபோன் செய்து, சதாசிவம் டெக்ஸ்டைல் மில்லின் அதிபரின் மகன் அருண் வரனாக வந்திருக்கிறான் என்று கூறினேன். அன்று மாலை வந்த கார், அதே பெரிய கருப்பு கார். என் மனம் முழுவதும் அருண்தான். ஆனால் வந்தது வேறு யாரோ. அந்த காரில் இருந்து இறங்கியவன் யார்? என் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை நான் எடுக்கப் போகிறேன் என்று அப்போது எனக்கு தெரியாது. அன்று மாலை மாப்பிள்ளை வீட்டார் வரன் பார்க்க வந்தார்கள். வாசலில் அதே பெரிய கருப்பு நிற கார் வந்து நின்றது. அதை பார்த்ததும் இது அருண்தான் என்று எனக்கு முழுமையாக உறுதியானது. நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் அழகாக சேலை அணிந்து அவர்களின் முன் நின்றேன். என் உடலில் ஒரு புது உத்வேகம் பரவியது. என் காதலன் இப்போது என் வீட்டிற்கு வரப்போகிறான் என்ற எண்ணமே போதுமானதாக இருந்தது. அவர்களுக்கு என்னை பார்த்ததுமே பிடித்துவிட்டது. திருமணத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்றே அவர்களுக்கு அவசரமாக இருந்தது. ஆதலால் உடனே வரனை உறுதி செய்தார்கள். ராகவனின் அப்பா, என் மகன் துபாய்க்கு சென்றிருக்கிறான். அவன் 10 நாட்களில் திரும்பி விடுவான். அதன் பிறகு வெகு விமரிசையாக திருமணம் செய்து வைப்போம் என்றார். இதை கேட்டதும் நான் வெட்கத்தில் சிவந்து போனேன். மகிழ்ச்சி என் தலையில் ஏறியது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. விரைவிலேயே திருமண நாளும் வந்தது. நான் அருணை மீண்டும் பார்க்கவோ அவனுடன் பேசவோ இல்லை. ஏனென்றால் எனக்கு அதற்கான அவசியமே இல்லை. நான் அவனை பலமுறை நினைத்திருந்தேன். நான் அவனை பலமுறை கற்பனை செய்திருந்தேன். அதனால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மணமகள் போலவே அலங்காரம் செய்து அமர்ந்திருந்தேன். திருமணச் சடங்குகள் நடந்தன. ராகவன் என்ற பெயரைச் சொன்னதும் நான் மனப்பூர்வமாகச் சம்மதம் சொல்லி கையெழுத்தும் இட்டேன். நான் என்றென்றும் ராகவனுக்குச் சொந்தமானவள். மிகவும் ஆடம்பரமாக ஊர்வலமும் வந்தது. நான் என் அழகான மாமனார் வீட்டிற்கு சென்றேன். அதுவரை நான் மணமகனை பார்த்ததே இல்லை. அருண் என் முன்னால் இப்போது வருவான். நான் அவனது காதை எப்படியாவது திருகுவேன் என்று மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தேன். அறையில் அமர்ந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. ஆனால் அருண் உள்ளே வரவே இல்லை. நான் சோர்வடைந்து கட்டிலின் தலையணையில் சாய்ந்தேன். திருமண இரவை பற்றி நினைத்து என் முகம் வெட்கத்தில் சிவந்தது. சிறிது நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு எழுந்து வேகமாக என் முகத்திரையை போட்டுக்கொண்டேன். நான் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தேன். அப்போது யாரோ மெதுவாக என் முகத்திரையை தூக்கினார்கள். என் கண்முன் தெரிந்த முகத்தை பார்த்து நான் அதிர்ச்சியில் துள்ளி குதித்தேன். நான் எதிர்பார்த்தது அருண். ஆனால் அவன் என் அருண் இல்லை. அவன் ராகவன். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன்.
என் கணவர் ராகவன் என் உடலைச் சுடும் நெருப்பாக இருந்தார். அது என் உடலைச் சுட்டது. என் மனதளவில் நான் முற்றிலும் செயலற்று போனதால் என் கணவரின் இஷ்டங்கள் அனைத்தையும் நான் சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ராகவன் தூங்கிய பிறகு நான் சிரமப்பட்டு அவரது பிடியிலிருந்து விடுபட்டேன். காலையில் ராகவன் வேலைக்காகச் சென்ற பிறகு நான் அறைக்கு வெளியே வந்தேன். அப்போதுதான் என் கண்முன் நின்ற அதே உருவத்தை பார்த்து அதிர்ச்சியில் திகைத்து போனேன். அங்கு நின்றிருந்தது வேறு யாரும் இல்லை, அருண். அருண் இங்கே எப்படி? அவனுக்கும் ராகவனுக்கும் என்ன உறவு? என் வாழ்க்கையில் இந்த பெரும் சூழ்ச்சி யாரால் நடந்தது? அதை கேட்ட